ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Ramas Yummy Kitchen. இன்றைக்கி வந்து நம்ம சூப்பராக ஒரு சாக்லேட் ஃபட்ஜ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் வீடியோ வருது. இந்த ரெசிபி வந்து நிறைய பேர் போட்டிருக்காங்க. சரி, நம்மளும் இதை ட்ரை பண்ணி பார்ப்போமே, சும்மா எப்படி வருது அப்படின்னு. ரொம்ப ஈஸி தான் இது. மூணே பொருள் வச்சு தான் நம்ம இதை ட்ரை பண்ண போகிறோம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிவிட்டேன். நீங்கள் கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். வாங்க வந்து இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ தேவையான பொருட்கள்லாம் நம்ம பார்த்துக்கலாம். 350 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்து வச்சுருக்கேன். 300 கிராம் மில்க் மேட் எடுத்து வச்சுருக்கேன். 50 கிராம் பாதாம், 50 கிராம் முந்திரி பருப்பு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாதாமும் முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது வானல் சூடானதுக்கப்புறமா வெறும் வானலில் நம்ம நட்ஸை வறுத்துக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நம்ம எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதை பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இது ஆறுனதுக்கப்புறமா இது சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம நட்ஸை கட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி வச்சு நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம நட்ஸ்லாம் கட் பண்ணிடலாம். ரோஸ்ட் பண்ண நட்ஸை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதே மாதிரி ஒரு கிளாஸ் பவுல் வச்சிடலாம். நம்ம கட் பண்ணி வச்ச 350 கிராம் டார்க் சாக்லேட்டை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்ச 3 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய். சால்ட் இல்லாத பட்டர் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது கூடவே நம்ம எடுத்து வச்ச 300 மில்க் மேடை சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாமே நல்லா ஒன்றா கரையிற அளவுக்கு கலந்துக்கலாம். டைரெக்டாக சாக்லேட்டை ஹீட் பண்ணாமல் இந்த மாதிரி டபுள் பாயில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சேர்த்த பட்டரு சாக்லேட் எல்லாமே ஓரளவுக்கு மெல்ட் ஆகிருக்கு. இன்னும் நல்லா உங்களுக்கு ஸ்மூத்தாக நல்லா மெல்ட் ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதை மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ நம்ம போட்ட எல்லாமே சூப்பராக வந்து மெல்ட் ஆகிட்டு ஸ்மூத் ஆகிடுது. இப்போ இதை இறக்கி நம்ம கீழே வச்சிடலாம். இப்போ இது கூடவே நம்ம ரோஸ்ட் பண்ணி கட் பண்ணி வச்ச நட்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ட்ரேயில் பட்டர் சேர்த்துடலாம். எல்லா பக்கமும் பட்டர் தடவிடலாம். இப்போ பட்டர் தடவியாச்சு. அதுக்கு மேலே அலுமினியம் ஃபாயில் நம்ம வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா உள்ளே வந்து அடங்கின மாதிரி போட்டுருங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்ச சாக்லேட் இதை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா எல்லா இடம் ஈவனாக வர மாதிரி இதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணிக்கோங்க. பபிள்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு இதுவாகிடும். இப்போ இது நல்லா ஆறட்டும். உங்களுக்கு வேணும்னா ஆறுனதுக்கப்புறம் ஒரு 1/2 hour வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இல்லைனா ரூம் டெம்பரேச்சரில் இருந்தாலே உங்களுக்கு சூப்பராக செட் ஆகிடும். ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் கட் பண்ணி காட்டுறேன். இப்போ சூப்பராக செட் ஆகிடுது. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் நல்லா செட் ஆக வச்சேன் நான். இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணலாம். இப்போ சூப்பராக செட் ஆகிடுது. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான டிஷ்ஷில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.